தங்கம் இன்னைக்கு பயங்கரமா சொதப்புனதுனால நாளைக்கு சீக்கிரம் போய் பிராக்டிஸ் பண்ணியே ஆகணும்னு ஒரு முடிவுல இருக்கா. அப்ப ஜாக்கியும் பத்மாவும் நாளைக்கு நம்ம மட்டும் லேட்டா போனா தானே ஓட விடுவாங்க. எல்லாருமே லேட்டா போனா ஒண்ணுமே பண்ண முடியாதுலன்னு ஒரு பிளான் பண்ணி நாளைக்கு வெள்ளிக்கிழமை செல்வி அக்கா வேற வந்து காலையில பிராக்டிஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்ட தங்கமும் அவங்க கூட பிராக்டிஸ் பண்ண என்னையும் சேர்த்துக்குவாங்களான்னு கேக்குறா. ஜாக்கியும் உடனே ஒரேடியா மேல போனா கண்டிப்பா சேர்த்துக்குவாங்க. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி கிரிக்கெட்டர் ஆகியே தீருவேன்னு வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ண செல்வியால இந்தியன் டீம்ல செலக்ட் ஆக முடியலன்னு உயிரை விட்டுட்டா. ஆனா எப்பவுமே வெள்ளிக்கிழமை மட்டும் அவங்களோட ஆவி வந்து பிராக்டிஸ் பண்ணும்னு சொல்ல, இதை கேட்டு பசங்க எல்லாம் பயந்தாலும் தங்கம் மட்டும் பேயோ பிசாசோ கண்டிப்பா நான் பிராக்டிஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. மறுநாள் காலையில பிராக்டிஸ் பண்ணலாம்னு நெட்ஸுக்கு போறா. அப்போ சுத்திலும் நாய் குலைக்கிற சவுண்டையும் மரக்கிள ஆடுற சவுண்டையும் கேட்டு பயந்தாலும் எப்படினாலும் இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணியே ஆகணும்னு பவுலிங் போட போகும்போது சத்தம் அதிகமா கேட்க அதை கேட்டு பயந்து ஓடுறா. இங்க மணியும் காலையில எந்திரிச்சு பல்ல விளக்கிக்கிட்டு இருக்கும்போது ஓடி வந்தவ மணி மேலேயே மோத, என்னாச்சு ஏன் இப்படி ஓடி வர்றேன்னு கேட்க நடந்த எல்லாத்தையுமே சொல்றா. அப்ப ஜாக்கியும் பத்மாவும் இதை கேட்டு இதுக்கு தான் சீனியர் சொன்னா கேட்கணும், போங்க போங்க விடியற வரை யாரும் வெளியே வராதீங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. வீட்டுல ரங்கன் காலையிலே ட்ரைனிங்க்கு கிளம்ப, அப்ப அம்மா வந்து இன்னைக்கு உனக்கு பொண்ணு பார்க்க போகணும்னு சொல்லியிருந்தேன்ல எங்கடா போறேன்னு கேட்க, ரங்கனும் நிறைய பொண்ணுங்களை பார்த்து யாருமே ஓகே சொல்லாதனால போய் பார்த்தா மட்டும் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியாதா, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க நான் இப்படியே இருந்துட்டு போறேன்னு சொன்னாலும் இந்த பொண்ணுகிட்ட உன்னை பத்தி எல்லாத்தையுமே சொல்லியாச்சுரா. இந்த பொண்ணுக்கு கண்டிப்பா உன்னை பிடிக்கும்னு எடுத்து சொல்ல நான் வர்றேன் ஆனா இதான் கடைசின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்புறம் எல்லாருமே கிரவுண்டுக்கு லேட்டா வர ரங்கனை பார்த்ததும் இப்ப என்ன 5 ரவுண்டு தானே ஓடணும்னு சொல்லி அவனுங்களே ஓட ஆரம்பிக்க இதை எல்லாத்தையுமே ருக்மணியும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் ரிஷி பிராக்டிஸ் பண்றத பார்த்து என்னடா இவன் ஆடுறத பார்த்தா வேலுவோட ஓப்பனிங் ஸ்பாட் போயிரும் போலையேன்னு வேலுவை கடுப்பேத்த, இதனால வேலுவும் காண்டுல போய் ரிஷியை கலாய்க்கிறான். அங்க கட் பண்ணா ருக்மணியும் கோவமா நம்ம பசங்க கிட்ட இந்த ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு கொஞ்சம் கூட பொட்டன்சியலே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னு ஒவ்வொருத்தரோட மிஸ்டேக்ஸையும் சொல்லி பயங்கரமா திட்டி இந்த ஒரு வருஷத்திலேயே உங்க எல்லார் பத்தின பிரசன்ட் ஃபியூச்சர் எல்லாமே தெரிய போகுது, அது மட்டும் இல்லாம யார் பெஸ்டோ அவங்க மட்டும்தான் இங்க இருக்க முடியும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்புறம் ரங்கே ருக்மணி கிட்ட நீங்க பசங்க கிட்ட ஸ்ட்ரிக்டா இருக்கதும் அவங்களோட மிஸ்டேக்ஸை கரெக்ஷன் பண்றதும் ஓகே தான் மேம், ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட இருக்க பாசிட்டிவ்ஸை நிறைய சொல்லுங்க, அப்பதான் நீங்க சொல்றது அவங்க மண்டையில ஏறும்னு சொல்றான். அதுக்கு ருக்மணியும் எதுவுமே சொல்லாம அங்க இருந்து போயிடுறாங்க. அப்புறம் ரங்கன் பொண்ணு பார்க்க வராதனால ரங்கனோட அம்மா அகாடமிக்கு வந்து ஏன்டா பொண்ணு பார்க்க வரல, உனக்காக பொண்ணை வச்சுக்கிட்டு அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்களா, காலம் போன காலத்துல கூட இந்த விளாட்டை கட்டி அழுதுகிட்டு இருக்கேன்னு திட்டிக்கிட்டு இருக்க. அப்ப ருக்மணி வந்து வாங்கம்மா எதுனாலும் நம்ம அங்கிட்டு போய் பேசுவோம்னு கூப்பிட, அங்கிட்டு போய் பேசுறதுக்கு என்னமா இருக்கு, இவன் கடைசி காலத்துல கேட்கறதுக்கு யாரும் இல்லாம உன்ன மாதிரி இருக்கணுமான்னு கேட்க ரங்கன் அவ்வளவு நேரம் அமைதியா இருந்தவன் ருக்மணியை பத்தி பேசினதும் கடுப்பாயிடுறான். அப்ப ருக்மணியும் என் வாழ்க்கை மாதிரி அவன் வாழ்க்கை ஆகாது, அடுத்த தடவை பொண்ணு பார்க்க நானே அவனை கூப்பிட்டு வரேன், இந்த வருஷம் அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிரும்னு சொல்ல அவன் நல்லா இருக்கணும்னு தாமா நானும் சொல்றேன், கோவத்துல ஏதேதோ பேசிட்டேன்னு சாரி சொல்லிட்டு போறாங்க. இதோட இந்த எபிசோடையும் முடிச்சிருக்காங்க.